guys, good morning. Welcome to our channel Day with Mom. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம தேவ் குட்டியோட ஸ்கூலுக்கு வந்து நம்ம போறோம். அங்க வந்து இன்னைக்கு மியூசிக் தெரபிஸ்ட் வந்து வராங்க. அப்படியே அவங்களுக்கு அந்த ஸ்கூலையும் காமிச்ச மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகே, நாங்கள் கிளம்பியாச்சு. பொட்டு வைக்கல, பொட்டு வைக்கணும், தேவுக்கு தலை வாரணும். இது பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஸோ போயிட்டு ரீச் ஆகிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம எனக்கும் தேவக்குட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூலுக்கு போகிறோம், வாங்க. நீங்களும் வர தேவு உள்ள போ. ஸ்கூலுக்கு வந்த உடனே அவர் வந்து கரெக்டாக அந்த செப்பல் ஸ்டாண்டில் செப்பல் எடுத்து வச்சுருவார். பேகு, ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக்லாம் எடுத்து உள்ளே போய் கரெக்டாக ப்ளேஸில் வச்சுருவார். இன்றைக்கி நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒன்றுமே பண்ணாமல் நின்றுக்கிட்டு இருக்கான், சிரிச்சிட்ருக்கான். நானும் சொல்கிறேன் அவன்கிட்ட, தேவமா என்ன இன்னும் செப்பல் கழட்டுன்னு சொல்கிறேன். ஆஹா, அப்படியே நின்றுட்டுருக்கான். நான் வந்து உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறமா நான் உள்ளே போயிட்டேன். மேம் கிட்ட சொன்னேன், பாருங்கள் மேம் அவன் எதுவுமே பண்ண மாட்டேறான், நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. உடனே மேம் சொன்னாங்க, நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் தேவக்குட்டிக்கு, நீங்கள் தான் சரியாக ட்ரெயின் பண்ணல அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க மேம் வந்தாங்க, உள்ளேருந்து வெளியே வந்து பார்க்க வந்தாங்க. இப்போ வருவாங்க. ஸோ இதுதான் நம்ம தேவக்குட்டியோட மிஸ்ஸு. இவங்க ஸ்கூலை நடத்துகிறவங்களே இவங்க தான் மெயின் ஹெட் அவங்க இந்த ஸ்கூலுக்கு. கூப்பிடுறாங்க பாரு மேம், கூப்பிடுறாங்க. என்ன டான்ஸு? எப்பவுமே ஒரு பேக் அங்கதான் வைப்பாரோ? இந்த லஞ்ச் பேக் இந்த பாரு, லஞ்ச் பேக் எங்க வைப்ப? ஆமா, ஐயோ வீட்டுல இருந்தும் அதே தான். உட்காந்துக்கோ, சிடா. ஹாய், உட்காருங்க தேவி. ஆக்சுவலி ஸ்கூலோட செட்டப் வந்து இன்றைக்கி மாற்றிருக்காங்க. ஏன்னா தெரபிஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு டெஸ்க்கு டேபிள்லாம் வந்து தள்ளி ஓரமாக வச்சுருக்காங்க. சில இது உள்ளே போட்டாங்க. இப்போது ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சைடில் உட்கார வச்சுருக்காங்க. அதனால் அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்னே தனியாக போய் உட்காந்துட்டார். எப்போவுமே தனியாக தான் உட்காருவார். இப்போ ஒரு வாரமாக தான் அவங்க தேவக்குட்டி வந்து எல்லாரோடையும் வந்து உட்காந்து இதெல்லாம் விளையாடுறான் அப்படின்னு சொன்னாங்க மேமு. இப்போ அந்த செட்டப் மாறினோடனே தனியாக போய் உட்காந்துட்டாரு. இல்லைன்னா அவர் கொஞ்சம் ஒன்றா உட்கார ஆரம்பிச்சிருக்காரு, மாறியிருக்காரு இப்போ தான் தேவக்குட்டி அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாருமே நம்ம தேவக்குட்டியோட கிளாஸில் தான் உள்ளவங்க தான் எல்லாருமே. ஆனால் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டிசபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம தேவ் மாதிரி அங்கே யாருமே கிடையாது. எல்லாருக்குமே காது கேட்கும், எல்லாருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் புரியும். எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே. அதுவும் செம்ம மழைங்க, எதிர்பார்க்காம பயங்கர மழை செம்மையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. தெரபிஸ்ட்டு வருவாங்களா இல்லையானே மேடமுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. இவ்வளோ மழையில் வருவாங்களாடா தெரியலையே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாங்க. பட் பலூன்ஸ்லாம் கட்டி ரெடி பண்ணி அவங்க டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் வந்துட்டாங்க, ஒரு வழியாக வந்துட்டாங்க அவங்க. தேவக்குட்டி படிக்கிற ஸ்கூல் நேம் வந்து ஸ்ரிஸ்டிகா ட்ரைனிங் ஸ்கூல் ஃபார் ஆட்டிசம் சில்ட்ரன், ADHD, பிஹேவியரல், அப்புறம் சென்ஷனல் இஷ்யூஸ் எல்லாமே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து தெரப்பீஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்டிவிட்டீஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் எப்படி
எப்படி இருக்கீங்க? நம்ம யூடியூப்ல போடலாம், வீடியோ போடலாம். ஓகே, நம்ம தேவக்குட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. பேர் சொல்லுவோம், பேர் உன் நேம் சொல்லு. சரியா? நம்ம தேவக்குட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்ன வெக்கமா? வெக்கம் வந்துருச்சு. காஞ்சி விளையாடிட்டு இருக்காரு. உட்காந்துக்கிற பத்தியா? தேவ் பிடிக்குமா உனக்கு? தேவக்குட்டி பிடிக்குமா? தேவ் கொஞ்சம் பிடிக்குமா, ரொம்ப பிடிக்குமா? கொஞ்சம் பிடிக்குமா, ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? ஒரு வாட்டி உன்னை அடிச்சானே, ஒரு வாட்டி அடிச்சான்ல, முடிய பிடிச்சி இழுத்தான்ல, அப்போ பயமா இருந்ததுலாம் உனக்கு தேவைப்படாது இல்லையா? மறந்துட்டா போல. என்ன நடக்குது இங்கே? நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க தேவ்குட்டி. மியூசிக் போடுவாங்க. ஆமா, உனக்கு கேட்குமா? நீ உனக்கு கேட்குமா? உனக்கு என்ன யாதேஷ் அவர் இருக்கிற பெரியவர், கோகுல், லக்ஷ்மி, கிரிஷ், ஆரி, விஷாலினி, வைஷ்ணவி அவங்க வரல, மழையினால வரல. அரவிந்த் ஆந்திவே, மன்சூர் ஆந்திவே. தேவ் தேவ் அவங்க வந்து மியூசிக்கோசரம் ரொம்ப ரொம்ப இன்டெப்தா நிறைய மியூசிக்கை மாத்திரம் கத்துக்கிட்டு பேஷன் எல்லாருக்கும் வராது. அது வந்து ஒரு தெய்வீக கலை. அந்த கலையை கலையா மாத்திரம் பார்த்து அவங்களுடைய ஒரு தெரபியூட்டிக் நீட்ஸ்க்கு மாத்திரம் அதை யூஸ் பண்ணிக்காம நிறைய பெயின் ரிலீஃப்க்கு ஒர்க் பண்றாங்க. அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு, இது மாதிரி குழந்தைங்களோட ஜென்ரல் பப்ளிக், இப்போ நம்மள மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு, ஏடிஹெச்டி குழந்தைங்களுக்கு நிறைய டூல்ஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் அவங்க பண்ணணும்னு தேர் ஒர்க்கிங் ஹார்ட். புரியுதுங்களா? ஸோ எங்களுடைய ஒரு ரிக்வெஸ்ட்னால, அவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான் இங்கே இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப பிஸி, நிறைய ஷோஸ் பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கும் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு பிரியம், ஒரு பேஷன் இருந்ததால இங்கே வந்திருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸ் குறிப்பாக நான் என்ன நினச்சேன்னா, அவங்க மாத்திரம் இல்லை, புரியுதுங்களா, குழந்தைங்க மாத்திரம் இல்லை, நீங்க எல்லாம் இன்னும் டபுள் ஸ்ட்ரெஸ்டா இருப்பீங்க. உங்களுக்கும் இந்த செஷன் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும்னு தான் நான் பேரண்ட்ஸையும் வர சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்போ மத்தியஸ் டைம் சொல்லிட்டு ஒரு நீங்க இன்ஸ்டாகிராம்ல கூட ஃபாலோ பண்ணலாம், சரிங்களா? அவங்க வந்து ஒரு மியூசிக் பேண்ட் வச்சிருக்காங்க, நிறைய ஜாமிங் செஷன் பண்றாங்க. நீங்க வந்து மனசை விட்டு பேசணும். இது வந்து மியூசிக் மாத்திரம் இல்லை, இடையில வந்து நீங்க உங்களுடைய வியூஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க தான் இந்த செஷனை வந்து கொண்டு போக போறாங்க. நானும் ஒரு பார்வையாளர் தான். நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய சாதிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய சாதிக்கணும்னு நாங்கள் விஷ் பண்றோம், பிளஸ் பண்றோம். ஹாய். அசைக்கிறது, கிளாப் பண்றதெல்லாம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணும், புரியுதா? ஸோ இப்போ நம்ம மேம் சொன்ன மாதிரி இப்போ என்ன பண்ண போறோம், மியூசிக் கேட்க போறோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க போறோம், நல்லா என்ஜாய் பண்ண போறோம். எல்லாரும் ரெடியா? ரெடி? ஓகே, நம்ம எல்லாரும் ஹலோ சாங் பாடி ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஹலோ ஹலோ எவ்ரிவன். ப்ளே பண்ணலாமா? இப்போ சேவ் பண்ணலாம்.
வெரி குட் அந்த கை தட்டுங்க. ஆட்டு கை ஆட்டு. பட் அவன் கை எடுத்ததே ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். Yeah, just. நான் எடுத்துக்கா. குட்டிக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அங்கே ஸ்கூலில் கூட அந்த சேர் நேராக இல்லையாமா, அந்த சேரை நேராக வச்சுட்டு வந்து உக்காந்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸையே பாருங்கள். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ நான் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக ஜூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் எல்லோரும் ஜூஸ் குடித்தோம். இவருக்கும் வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். அவர் ரொம்ப தாகமாக இருந்தார். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுக்கலாம் வருவாங்க, மேம் வருவாங்க சரியா, கதை மூட்டும் வருவாங்க. நீ வா, வாட்ச்மேனா நீ, வாட்ச்மேன் வேலை நல்லா பார்க்குறேன், வாட்ச்மேன் வேலை நல்லா பார்க்குறேன். ஆக்சுவலி அங்கே ஒரு ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் அங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமுக்கு வாட்ச்மேனே இவர் தான். யார் அங்கே உள்ளே போனாலும் இவர் போய் செக் பண்ணிட்டு வருவார். ஒழுங்காக லைட் ஆஃப் பண்ணிட்டு வராங்களா, டோர் ஒழுங்காக சாத்துறாங்களா பாத்ரூமில் அப்படின்னு செக் பண்ணுறதா இவர் வேலையே. யார் போனாலும் அங்கே போய் நின்றுவான். மேம் போனால் கூட அப்படி தான் பண்ணுறான் அவன், அது ஏன்னு தெரியல. வீட்லேயும் அப்படி தான் செக் பண்ணுவான். பாத்ரூமில் யாராவது போனால் நாங்கள் லைட் ஆஃப் பண்ணுறோமா இல்லையா, ஒழுங்காக பூட்டுறோமா இல்லையான்னு செக் பண்ணுவான். இதெல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம ஆளுக்கு இந்த போஸுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கால் மேலே கால் போட்டு என்னமோ இவர் தான் பெரிய இவர் மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. பண்ணலன்னா உட்கார வச்சிருவாரு. அதுக்கு இவன் வெயிட் பண்ணுவான். ஏன் இவங்க வரணும், நம்மள மட்டும் சாப்பிட உட்காரு. சாப்பாடு கிடைச்சிச்சுன்னு உட்காந்து சாப்பிட மாட்டான். அவங்க ஏன் வரல, எப்பவுமே இங்கே தானே இல்லை இல்ல அங்கதான் இருக்கனால இங்கே அதான் புது இடமும் அவன் யோசிப்பான். ஆமாம் ஆமாம், ரொம்ப யோசிப்பான். ஏன்னா புதுசா இருக்கு, என்ன நம்ம இங்க உட்கார வச்சிருக்காங்க. அவள் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா, தேவோட அம்மா அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறா. இது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தான் போவாங்க, இன்றைக்கி நான் போயிருக்கேன். அதனால அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா தேவோட அம்மா அப்படின்னு. இவளுக்கு வந்துட்டு சுத்தமாக நடக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். 2 காலுமே நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அவளுக்கு அப்பா மட்டும்தான், அப்பா தான் ஃபுல்லாக அவங்கள வந்து பார்த்துக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கடந்து தான் போயாகணும். பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாரையுமே பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தேவ்குட்டியோட ஸ்கூலை பற்றி ஃபுல் விவரம் வந்து நான் சொல்கிறேன். தேங்க்யூ.